இன்ஃபெர்டிலிட்டி அதாவது குழந்தையின்மை தொடர்பான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதனால் இந்த பிரச்சனை இயற்கையான முறையில் சித்த மருத்துவ முறையில் நம்ம எடுக்கும்போது இந்த இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனைக்கு குழந்தையின்மை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுகள் இருக்கா? நிச்சயமாக குழந்தை வரம் உண்டாகுமா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேர் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா 3 to 5 மாதங்கள் தொடர்ந்து நமக்கு பீரியட்ஸ் வரல, இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா இதுக்கான பலன் நமக்கு கிடைக்குது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த குழந்தையின்மை பிரச்சனை என்ன, ஸோ இதற்கு பேஸாக இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு தெரிஞ்சு அதற்கேற்ற மருந்துகள் எடுக்கும்போது இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு சிறந்த சிகிச்சை முறைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இன்ஃபெர்டிலிட்டி அதாவது குழந்தையின்மை தொடர்பான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதனால் இந்த பிரச்சனை ஏற்படுது? குழந்தையின்மை நமக்கு இந்த ஒரு பிரச்சனையாக இருக்குது, இதுக்கு உடனடியாக இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு இருந்தால் உடனடியாக சிகிச்சைகள் எடுக்கலாம்? இல்லை இயற்கையான முறையில் சித்த மருத்துவ முறையில் நம்ம எடுக்கும்போது இந்த இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனைக்கு குழந்தையின்மை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுகள் இருக்கா? நிச்சயமாக குழந்தை வரம் உண்டாகுமா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா யங் கப்புள்ஸ் நம்ம கிளினிக்கு வரக்கூடிய நிறைய நபர்கள் அந்த கப்புள்ஸ் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்குமே டிஃப்ரெண்ட்டான பிரச்சனைகள், டிஃப்ரெண்ட்டான சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ மேலுக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னா ஃபீமேலுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாமே குணப்படுத்தி இயற்கையான முறையில் நமக்கு குழந்தை கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். இல்லை டைரெக்டாக இதுக்கு இந்த ரீசன்னால் எனக்கு குழந்தை இயற்கையான முறையில் இருக்காது போல், சரி ஐவிஎஃப் ஐயுஐ மாதிரியான சிகிச்சைகள் தான் இதற்கு தீர்வாக இருக்குமா அப்படின்ற ஒரு தேடல் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு. பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் ஏற்படுறதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இது ஏற்படுது. தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை பிசிஓடி தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ நமக்கு இது ஏற்படலாம். பொதுவாக இந்த பிசிஓடி அப்படின்னு சொல்கிறது பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் இது ரெண்டுமே சின்ன சின்ன மாறுதல்களோடு ஓவரிஸில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். நீர்க்கட்டிகள் இருக்கும் சமயத்தில் நமக்கு என்ன ஆகுதுன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் பெண்களுக்கு ஏற்படுது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும்போது அடுத்ததாக என்ன செய்து உடனடியாக உடல் பருமன் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ உடல் பருமன் அதிகரிக்கிறதுனால குழந்தை பேர் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பெண்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா 3 to 5 மாதங்கள் தொடர்ந்து நமக்கு பீரியட்ஸ் வரல, இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எதனால் நமக்கு ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் இருக்குது, அமெனோரியா அப்படின்ற கண்டிஷன், ஸோ எதனால் இது ஏற்படுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சு அதற்கான சிகிச்சை முறைகள் இயற்கையான முறையில் எடுத்து அது ஆரம்பத்திலே நம்ம சரி செய்தோம்னா ரொம்ப ஈஸியாக இந்த இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வராமல் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது, தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, ஹைப்போதைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குனாலும் நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. அடுத்ததாக பார்த்தோம்னா அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஏற்பட நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா இன்ஃபெர்டிலிட்டி தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. இதுவே ஆண்களுக்கு அப்படின்னு எடுக்கும்போது தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளாலும் ஏற்படுது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அந்த விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைபாடு ஏற்படுதுன்னு சொல்லலாம். அதாவது ஏசுஸ்பெர்மியா இல்லை ஒலிகோஸ்பெர்மியா மாதிரியான கண்டிஷனும் செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறது தெரியும். ஸோ மார்ஃபாலஜியில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது, மொட்டிலிட்டி இல்லை, கவுண்ட் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ என்னோடய ஏஜ் பார்த்தோம்னா 25 to 35 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இந்த ஆண்மை குறைபாடு அப்படின்ற பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்கன்னு சொல்கிறான். இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அதிகமாக இருக்கக்கூடிய உடல் உஷ்ணம், இதுவுமே ஆண்களோட அந்த விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைவதற்கு இது ஒரு காரணம் சொல்லலாம். அதாவது உடலில் அதிகமான உஷ்ணம் ஏற்படும் போது இந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஏற்படுது. இதை தாண்டி நமக்கு வேறு ஏதாவது நோய்கள் இருந்தாலும், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டயபெட்டிஸ், சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு உயிரணுக்கள் எண்ணிக்கை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எரெக்ஷன் பிரச்சனையும் நிறைய ஆண்களுக்கு இருக்குது. ஸோ எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனும் எதனால் ஏற்படுது? இன்றைய காலகட்டத்தில் இளம் தலைமுறையினர் நிறைய பேருக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உயிரணுக்கள் எண்ணிக்கை, அதாவது ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், ஸோ எரெக்ஷன் நார்மலாக இருக்கணும். ஸோ இதற்கான சிகிச்சைகளும் நம்ம எடுக்கணும்னு சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது
நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்தை முதல்ல நம்ம குறைக்கணும். அப்போ உஷ்ணத்தை குறைக்கணும் அப்படின்னா நல்லெண்ணெய், வாரத்துக்கு 2 நாள் நல்லெண்ணெய் குளியலோ இல்லது இதற்காகவே இருக்கக்கூடிய சில மூலிகை தைல வகைகள் இருக்குது. காயத்திருமேனி தைலம் இதை பயன்படுத்தலாம். அல்லது அதிகமான கபம் சார்ந்த உடலாக இருந்தாங்க அப்படின்னா நமக்கு சுக்கு தைலமோ நொச்சி தைலமோ இதை பயன்படுத்தலாம். ஸோ இதை பயன்படுத்தி நம்ம தைலங்களை பயன்படுத்தி நம்ம எண்ணெய் குளியல் எடுக்கும்போது நிச்சயமான பலன் நமக்கு கிடைக்குது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு உடல் உஷ்ணம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. உஷ்ணத்தை குறைச்சாலே நேச்சுரலாக கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்னென்னா உடல் உஷ்ணத்தை குறைக்கிறது ஒரு முக்கியமான ஒரு சிகிச்சையாக இருக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தோன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகளும் ரொம்ப, அதாவது அயன் மற்றும் கால்சியம் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும், ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஸோ அந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடணும். அதாவது இந்த விதைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பூசணி விதைகள், சூரியகாந்தி விதைகள், வெள்ளரி விதைகள், இது எல்லாமே நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான மொத்த நியூட்ரிஷன் மற்றும் இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் முக்கியமாக பெண்களுக்கு அந்த எக்கோட குவாலிட்டியை வந்து நமக்கு ப்ரொமோட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆண்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதற்கு அடுத்த சிகிச்சை முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்மோன் ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ்னால் அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சைகள் கொடுக்குறோம். இந்த ஹார்மோன் ரிலேட்டடாக, அதாவது தைராய்டு ஹார்மோனாக இருக்கலாம், இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இல்லை ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து வேரியேஷன் இருக்குன்னா இதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சைகளை நம்ம கொடுக்குறோம். அதுக்கு முக்கியமாக மந்தாரை தொடர்பான மருந்துகளை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மந்தாரை கஷாயமாகவோ இல்லை மந்தாரை மூலிகைகளிலிருந்து எடுக்கக்கூடிய சூரண வகைகளும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நமக்கு உடலில் இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் குணமாகி அதுக்கப்புறம் இன்ஃபெர்டிலிட்டி தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் அது குணமாகுது. இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா அதிகமான இந்த கொழுப்புச்சத்து சார்ந்த உணவுகளை நிச்சயமாக அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அதற்கு அடுத்தது துவர்ப்பு மற்றும் கசப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். ஸோ நீண்ட நாட்களாக பீரியட்ஸ் வராமல் இருக்குன்னா துவர்ப்பு சார்ந்த பொருட்களை தான் நம்ம வந்து கொடுக்குறோம். இல்லை ஒரு சில பெண்களுக்கு என்னென்னா அந்த எண்டோமெட்ரியம் திக்னிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருக்குன்னா அதற்கும் ஏற்ற மாதிரியான சிகிச்சைகளை நம்ம கொடுக்குறோம். இதற்கு முக்கியமாக பார்த்தோம்னா நாவல் பட்டையில் அதிகமான துவர்ப்பு சுவை இருக்குது, அதை எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக மருதம் பட்டை. இந்த 2 வகையான மூலிகைகளிலிருந்து அந்த பட்டைகளை எடுத்து நம்ம மருந்தாக பயன்படுத்தும் பொழுது அதிக பலன் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். இதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம்னா இந்த 2 பட்டைகளுமே நம்ம எடுத்து மருந்தாக அரைத்து தினமும் காலையில் இது கஷாயம் மாதிரி குடிக்கணும். ஸோ அதிகமான துவர்ப்பு சக்தி நம்ம உடலில் போக போக என்ன ஆகும்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் இது எல்லாமே வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ தினமும் காலையில் இந்த பட்டை வகைகளை நம்ம கஷாயம் மாதிரி குடிக்கும்போது நிச்சயமான பலன் கிடைக்குதுன்னு சொல்லலாம். அதேமாதிரி வெயிட் கெயின் ஆகுது இல்லையா, நிறைய பேருக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கும். ஸோ உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஆண்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்குன்னா அதற்கேற்ற மாதிரி தாது விருத்தி செய்யக்கூடிய மூலிகைகளை நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஸோ இதற்கு வந்து பேஸாக இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு தெரிஞ்சு அதற்கேற்ற மருந்துகள் எடுக்கும்போது இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு சிறந்த சிகிச்சை முறைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த பதிவில் நம்ம ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தையின்மை தொடர்பாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதற்கான உணவு முறைகள், சிகிச்சை மற்றும் மூலிகை முறைகள் என்னன்றதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், சென்னை ஆதம்பாக்கம். உங்களுக்கு ஏதாவது மருத்துவம் தொடர்பான கேள்விகள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.